ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன ஆண்டி, இது நான் தான் ராய். ஆண்டி ஆண்டி எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஆண்டி, எல்லாருக்கும் டீ போடுங்க. அங்கிளுக்கு என்ன டீ தானே? இல்ல தம்பி, காபி. ஒரு காஃபி. என்ன அங்கிள் இதெல்லாம்? நம்ம தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம்ல. இருந்தும் மாயாவை இப்படி பூட்டி வைக்கிறது சரியா? உனக்கு யாராவது டார்ச்சர் பண்ணாங்களா? அவ ஏன் பொண்ணுடா, அவளை நான் வளர்ப்பேன், அடிப்பேன், கொல்லுவேன். நீ யாரா அதை கேட்கறது? இவளை பாசம் காட்டி வளர்த்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு பெரியவளாக்கி இருக்கேன். அப்படி இருந்தும் அவ என்கிட்ட என்னென்ன சொன்னா தெரியுமா? ஐயோ வேணாங்க, சொல்றேன்ல வேணாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன்ல வேணாங்க. ஐயோ ப்ளீஸ் வேணாம், சொல்றேன்ல வேணாங்க. நான் உயிரோட ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? ஏதோ பண்ணுங்க. ஐயோ தீப்பட்டங்க. நான் வாழ போறது அவன் கூட தான், உங்க கூட இல்ல. இனியாவது போய் குளிக்கிறீங்களா? கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு வந்துருவாரு. ஐய டிஜி ரவி. உட்காருங்க அங்கிள். இப்போ மணி 5 ஆச்சு. நான் இங்கேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். உங்கள் வீடு இருக்கிறது ஒரு கிராமத்தில். காலையிலேயே ஒரு போலீஸ் ஜீப் வந்து அப்பாவையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போவாங்க. மாயாவை அங்கேருந்து நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எதிர்காலத்தை பற்றி நினச்சி பாருங்களேன்.